அண்மைச் செய்தி. குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எங்கும் பாதுகாப்பு இல்லை என்னும் சூழல் தமிழ்நாட்டில் உருவாகியுள்ளது தொடர்பாக கனிமொழி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்பு கொள்ள உதவி எண் கூட இல்லாத ஒரு சிறப்பு படையை உருவாக்கி விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறது தாவேக அரசு எனவும் கனிமொழி விமர்சித்துள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே உள்ள உதவி எண் பயன்படுத்துவதற்கு மக்கள் வழிபணத்தில் எதற்கு தனியாக ஒரு சிறப்பு படை உருவாக்க வேண்டும் என கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். எந்த ஒரு சிறப்பு அதிகாரமும் இல்லாத சிறப்பு படை தமிழ்நாட்டில் இருந்து என்ன பயன் எனவும் கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். முழு விவரங்கள் என்ன? திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி தமிழ்நாட்டில் அண்மையில் முதலமைச்சர் அவருடைய தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு படை குறித்தான ஒரு விமர்சனத்தையும் பதிவு முன்வைத்திருக்கிறார். அந்த பதிவுல தூத்துக்குடி ஆனந்த் நகர் பகுதியில் உள்ள தேவாலயத்துல போதகரால் 12 வயது சிறுமி பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எங்கும் பாதுகாப்பில்லை என்னும் சூழல் தமிழ்நாட்டில் உருவாகியுள்ள நிலையில் சிங்கப்பெண் படையை தொடர்பு கொள்ள தனி உதவி எண் கூட இல்லாத ஒரு நிலை இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் சிறப்பு படையை உருவாக்கி விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த தாவேக அரசு அதற்கென ஒரு சிறப்பு எண்ணை கூட உருவாக்காதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் சமூக நலத்துறை சார்பில் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள மகளிர் பாதுகாப்புக்கான 181 என்ற எண்ணையும் தேசிய அளவில் பல காலமாக உள்ள குழந்தைகளுடைய உதவி எண்ணான 1098 என்ற எண்ணையும் பயன்படுத்துவதற்கு மக்கள் வரி பணத்தில் எதற்கு தனியாக ஒரு சிறப்பு படை உருவாக்க வேண்டும் எனவும் அவர் தமிழக வெற்றி கழக அரசு முதலமைச்சர் விஜய் நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் எந்த ஒரு சிறப்பு அதிகாரமும் இந்த சிறப்பு படையிடம் இல்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த தமிழக அரசால் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கூடிய சிங்கப்பெண் சிறப்பு படையின் மூலமாக ஒரு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வகையில பொது இடங்கள்ல மற்ற காவல்துறை பிரிவினர் இருப்பது போலவே இவர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள், ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள். ரோந்து செல்லக்கூடிய நேரங்கள்ல அவர்கள் இந்த ட்ரோன் கேமரா மூலமாக கண்காணிப்பார்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சிங்கப்பெண் படையால் குற்றம் நடைபெறுவதற்கு முன்பாக தடுப்பதற்கான ஒரு திட்டமிடுவதோ அல்லது எஃப்ஐஆர் பதிவிடுவதோ உள்ளிட்ட எந்த ஒரு சிறப்பு அதிகாரமும் இல்லாத ஒரு படையை சிறப்பு படையென உருவாக்கி இருப்பதனால் என்ன பயன் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் திமுக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற கனிமொழி கருணாநிதி கேள்வியாக தமிழக முதலமைச்சர் தாவேகவுடைய தலைவர் விஜயை நோக்கி எழுப்பியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.